10th standard max common half yearly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 3 question number 34. I am Jaykumar. State and prove basic proportionality theorem. இப்போ statement வந்து பாருங்களேன், a straight line drawn parallel to a side of a triangle, intersecting the other two sides, so divides the sides in the same ratio. ஓகே, இப்போ பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏ, இது பி, இது சி. A straight line drawn parallel to a side of a triangle. ஓகே, இது இப்போ இது ஒரு சைடு, ஏபி ஒரு சைடு, ஏசி ஒரு சைடு, பிசி ஒரு சைடு. ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். யாருக்கு ட்ரா பண்ணுறேன்னா parallel to side of the triangle பிசிக்கு parallel-ஆக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்டர்செக்ட் ஆகுது அதர் டூ சைட்ஸ். பாருங்கள், இங்கே இன்டர்செக்ட் ஆகுது டின்னு வச்சுக்கோங்க, இந்த இன்டர்செக்ட் ஆகுது ஈன்னு வச்சுக்கோங்க. அதர் டூ சைட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுதா, டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்களேன். ஃபஸ்ட்டு கிவன் எழுதுகிறேன். இது எல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா லைன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து எல். எ லைன் எல் drawn parallel to BC, okay, intersects AB and AC at D and E respectively. போதும், இதுவும் given. இப்போ பாருங்க, to prove பாருங்க, divides the sides in the same ratio. Divides the sides na AD by DB is equal to AE by EC. Okay, இப்போ proof பாருங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? இது ஏ, இது டி, இது இ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் காமன் ஆங்கிள் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் இதுவும் 2ன்னு வச்சுக்கிறேன். இதுவும் இதுவும் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்களேன். இங்கே ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ரெண்டு லைன் பேரலாக இருக்குது. ஓகே, இது டின்னு வச்சுக்கோங்க, இது இ, இது பி, இது சி. இது டிரான்ஸ்வர்சல்னு அர்த்தம். ஓகேவா? இந்த லைன் டிரான்ஸ்வர்சல் லைன். அப்போ இந்த ஆங்கிள் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இதுவும் இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே போல் இதுவும் இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நான் பாருங்கள், இங்கே 2ன்னு எழுதியிருக்கேன், இங்கேயும் 2ன்னு எழுதியிருக்கேன். ஆங்கிள் பியில் பாருங்கள் 2, ஆங்கிள் டியில் 2 எழுதியிருக்கேன்னா இங்கே 3, இங்கே 3 எழுதியிருக்கேன். பாருங்கள், இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இதை வச்சு தான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட், இதனுடைய ரீசன். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏபி which is equal to angle 1. So common angle. Okay, second one, angle ABC which is equal to angle ADE equal to angle 2. Corresponding angles. Okay, corresponding angles are equal.
ஓகே ஸ்டூடெண்ட். அதே போல் தேர்ட் ஒன் பாருங்க. BCA is equal to DEA. So இதுவும் corresponding angles. Okay student, corresponding angles are equal. அப்ப therefore triangle ABC concurrent to triangle okay ADE okay by AA similarity criterion. Okay, இது C student. okay அப்ப AB ரெண்டு triangle வந்து concurrentனா sides are proportional. Corresponding sides are proportional. okay அப்ப AB by AD which is equal to AC by AE. okay இப்ப AB எடுத்துங்க, AD plus DB ன்னு எழுதலாமா? AB by AD which is equal to AC by AE. so எப்படி எழுதலாம்? இப்ப AB எப்படி எழுதலாம் பாருங்க. AD plus DB okay by AD. அதே போல AC எப்படி எழுதலாம் பாருங்க. AE plus EC by AE. அப்ப AD by AD plus DB by AD AE by AE plus EC by AE. இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 plus DB by AD which is equal to 1 plus EC by AE. okay இப்போ இந்த 1 கேன்சல் ஆயிரும். அப்போ DB by AD which is equal to EC by AE. taking reciprocal. Therefore AD by DB is equal to AE by EC. Hence it is proved. Okay students, wish you all the best. Subscribe பண்ணிட்டு plus like பண்ணிட்டு plus share பண்ணிட்டு பாருங்க students. Thank you.